ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்விங் லேடி. இன்னைக்கு நம்ம முருங்கைக்கீரை காய்கறிகள்லாம் சேர்த்து தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன வேணும்னு சொல்கிறேன் பாருங்கள். இட்லி மாவு, 1 கப் முருங்கைக்கீரை, கேரட், பீன்ஸ், பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி மெல்லிசாக சீவி வச்சுருக்கேன், ஜீரகத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு. ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்செண்ணெய், வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கியாச்சு. இப்போ காய்கறிகளை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கீரை சேர்த்துடலாம். நம்ம இந்த மாதிரி வதக்கி சேர்க்குறனால மாவில் பச்சை வாசனை இருக்காது, நல்ல டேஸ்ட்டும் இருக்கும். இப்போ ஜீரகத்தூள், மிளகாத்தூள், உப்பு எல்லாமே சேர்த்துடலாம். நம்ம மாவு உப்பு சேர்த்தாச்சு. இப்போ காய்கறிக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 2 நிமிஷம் சூடு ஆறட்டும். அப்புறம் நம்ம மாவில் கலந்து தோசை ஊற்றிடலாம். இப்போ காய்கறிகளை மாவில் கலந்துக்கலாம். இங்கே கையிலேயே மாவை கலந்துக்கோங்க, இப்போ தான் ஈவனாக மிக்ஸ் ஆகும். இப்போ கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. நம்ம தோசை மாவு பதத்துக்கு தண்ணி ஊற்றி கலந்துக்கோங்க. ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம தோசை ஊற்றிடலாம். கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ திருப்பி போட்டுடலாம். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.